உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். மகர ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, உச்ச குரு, இந்த கடகத்தில் குரு உச்சத்தில் இருப்பார். அந்த உச்சத்தில் குரு வர்றது மீண்டும் 12 வருஷம் கழிச்சு தான் அந்த உச்ச குருவே வருவார். அப்போது மகர ராசிக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா, இது 7ஆம் வீட்டிலேயே இது நடக்குது. இந்த 7ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய வீடு, அந்த வீட்டில் குருவுக்கு உச்சம். அந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பார்வை டைரெக்டாக மகர ராசிக்கே 180 டிகிரியில் விழுது. அப்போது நேரடியாக குரு பார்வை கிடைக்கிறது. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நேரடியாக கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த குரு உச்ச குரு அந்த இடத்துல நின்னாலும் இந்த ராசியினுடைய அமைப்பு கணக்கெடுத்து பார்த்தோன்னா, அடுத்தது 3ஆம் வீட்டில் குரு தன் சுய வீட்டையே 9ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அதே சமயம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எந்த லெவலுக்கு ஒரு அற்புதமான நிலையை உண்டாக்கும், அதுலேயும் நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது மகர ராசியை பொறுத்தவரையிலையும் 7 சனியில் வந்ததுலேருந்தே நீங்கள் சிரமங்களை சந்திச்சாச்சு. அந்த சிரமங்களை நான் பிரித்து சொல்ல விரும்பலை. ஏன்னா பிரச்சனை சந்தித்தது வேறு, பிரச்சனைகள் அவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லலாம். உங்களுடைய போராட்டம் எவ்வளவோ சிக்கல்களில் இருந்து உங்களை தவிர வேறு யாராலையும் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருந்த பிரச்சனைகளை கூட அழகாக ஃபேஸ் பண்ணி உங்களுடைய இடத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் இப்போவும் நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. பட் எது ஒன்று கிளிக் ஆனாலும் உங்கள் பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும், உங்கள் வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் 99% எல்லாமே முடித்து கடைசி சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களால் இந்த வேலைகளை முடிக்க முடியாமல், வர வேண்டியது வராமல், வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இந்த இடத்துல உருவாயிடுச்சு. இதனால் நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. அப்போது இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்கணுன்றது உங்களுடைய நோக்கம். பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி என்பர்கள் பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்க. ஒரு சில முடிவுகள் எடுத்தால் முடிவில் மாற்றம் இருக்காது. அதே நேரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய குரல் ஓங்கி நிற்கும். அதுலேயும் உங்கள் உழைப்பால் உயரணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ பேருடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணியிருக்கிறீங்க, சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பம் உங்களை கேட்காம எதுவும் செய்யாது. அதில் யாராக இருந்தாலும் சரி, உங்களை முன்னோடியை பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஹைலைட்டாக தான் இருப்பீங்க. அதே போல் ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களில் எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி போய் செய்யக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. அடுத்த குடும்பத்தில் அவங்களால முடியாமல் நீங்கள் போய் அவங்களுக்கு அதாவது ஒரு திருமண விஷயத்திலிருந்து இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை, பட் அதுக்கு எதுவும் அமையலன்னு பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் போய் பேசும்போது அது ஓகே ஆகிருக்கும். பட் இப்படி எல்லாத்தையும் முடித்த உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் அதே ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க. பட் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லா கெப்பாசிட்டி இருக்குது, எல்லா ஆற்றல் இருக்குது, எல்லா அமைவுகளும் நம்மளை சுற்றி இருக்குது. பட் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதோட நின்னதா கொடுக்கல் வாங்கல் ரீதியில் தேவையில்லாத மன கசப்புக்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. எவ்வளோ பண்ணுறீங்க, இந்த இடத்த அது மேலே போட்டு அதை எடுத்து இது மேலே போட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. பட் இதுக்கு நடுவில் சில வேலைகளையும் முடிச்சிங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க, எந்த திறமை இல்லாதவங்க, எந்த டேலண்ட் இல்லாதவங்க இன்றைக்கி அடுத்தடுத்த கடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. பட் உங்களுடைய ஆதங்கம் நம்ம சாதிக்கணும், ஒரு நல்ல இலக்கை நோக்கி நம்ம
அதுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? அந்த வாய்ப்பு தான் இந்த உச்ச குரு அந்த இடத்துல நிற்கக்கூடிய கடகத்தில் இந்த அமைப்பால் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் தொழில் ரீதியில் சந்தித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் தொழில் ரீதியில் ஒரு பெரிய லெவலில் உச்சகட்ட வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. எதெல்லாம் இத்தனை நாளாக உங்களுக்கு குழப்பங்கள், எந்தெந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எந்தெந்த லீகல் சார்ந்த உங்களுக்கு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததோ, அரசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததோ, அது எல்லாம் உங்களுக்கு அப்படியே அழகாக தீரப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலையில் குடைச்சல்களோட பல மன உளைச்சல்களோடு வந்திருப்பீங்க. அந்த உளைச்சல் குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்பை இந்த வருடத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களை மற்றவங்க பார்த்து வியப்படைகிறது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. நிறைய சாதனைகளை உருவாக்குவீங்க. எத்தனையோ பேர் உங்களுடைய வழிகாட்டுதல் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்ட நாள் வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு இப்போ கிடைக்கும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த காலகட்டங்களில் நீண்ட நாள் திருமணம் தடையாயிட்டே இருக்கேன்னு நினச்சவங்களுக்கு இப்போ திருமணம் கைக்கூடி வரப்போகுது. அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மகர ராசி அன்பர்கள் குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்தவங்க, அப்பேற்பட்ட குடும்பம் பிள்ளைகள் இந்த அமைவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து நிறைய உங்கள் கண்ணை குத்துற மாதிரியான சில பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இதனால் நம்ம பேச்சை மீறி சில செயல்கள் அவங்க செய்கிறாங்களே, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு யதார்த்தமான அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை, நம்ம சொன்னாலும் கேட்கலையன்ற ஒரு வருத்தம் எல்லாம் இருந்திருக்கலாம். பட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, அவங்கள பேசி அழகாக உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறீங்க. உங்களுக்கு தெய்வத்துடைய பலம், சில நல்ல விஷயங்களுடைய வழிகாட்டுதல், சில வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களை கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்குண்டான தெய்வ அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் பிள்ளைகள் படிப்பு ரீதியில் கொஞ்சம் குறைவான மார்க் எடுத்ததுனால பாரம் அதிகமாகிடுச்சு, பணம் கட்டி சில விஷயங்களை செய்ய வேண்டியதாகிடுச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் அது வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவங்க படிப்பு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க போகுது. அதே நேரத்தில் சில பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்க, பார்த்தா திடீர்னு மன உளைச்சலால் சில பாதிப்புகளை சந்திச்சிட்ருப்பாங்க. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி, ஏதோ ஒரு மன குழப்பம். பட் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் மகர ராசி என்பவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அது மற்றவங்களை பார்த்து ரொம்ப நீங்கள் மனசலங்கி சில விஷயங்களை செய்வீங்க. அப்படி நமக்குரியவர்கள் தான், நம்மளை சார்ந்தவங்க தான், நம்மக்கிட்ட தேடி வந்துட்டாங்களேன்னு நினச்சி செய்த சில உதவிகளால், கொடுத்த பணத்தினால இன்றைக்கி நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை ஒரு புறம் இருந்தாலும், அந்த பணம் மீண்டும் வர்றதுக்கு உண்டான வழிகள் இந்த இடத்துல இந்த குரு பெயர்ச்சியால் உருவாகும். அதே சமயம் இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு மிகுதியான ஒரு ஜாக்பாட், ஒரு பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்ன்றது இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, சரியாக சொல்லணும்னா அக்டோபர் 31 இந்த குரு பெயர்ச்சி ஆகி அழகாக உங்களுக்கு சிம்மத்தில் உட்கார போகிறார். அப்போது அவர் மீண்டும் ஜனவரி 23 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், பெரிய லெவலில் நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் சடனாக நடக்கும். அது மட்டும் இல்லை, எப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ சடனாக அது கை கொடுக்கும். நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா தெரியாது, அதை ஃபோக்கஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா அதனுடைய விலை உயர்வு வேறு லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். வெளிநாடு முயற்சிகள் டக்குன்னு கை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் உங்கள் தொழில் ரீதியில் சடனாக கனெக்ட் ஆகிடும். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய லெவலில் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களை விட்டு பிரித்து போனவங்க உங்களோட சேர்றதுக்குண்டான ஒரு அருமையான காலகட்டம், புது உறவு அந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பங்களாக அந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. அக்டோபர் 31
ஜனவரி 24 வரைக்கும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். குறிப்பாக பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க வெளிநாடு வாய்ப்புகளோ பெரிய லெவலில் படிக்க வைக்கணும் அப்படின்ற முயற்சிகளுக்கு அவங்களுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சு கூட அது தடங்களாயிட்டே இருந்திருக்கும். அதை போல் டக்குன்னு கனெக்ட் ஆகிடும், டக்குன்னு கிடைச்சிடும். மூவ் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவலில் கஷ்டத்தில் இருந்த உங்களை வளர்ச்சியை நோக்கி புரட்டி போடக்கூடிய உண்மையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுவும் உச்சக்கட்ட வளர்ச்சி நான் சொல்லுவேன். இது அதுலேயும் வீடு கட்டுற யோகம், பூமி வாங்குகிற யோகம், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறேன், இதெல்லாம் சாத்தியமாக நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், சாத்தியம் இல்லை. பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அதனால் இதெல்லாம் நினைக்க வேண்டாம். உங்கள் முயற்சியை போல்டாக இறங்கி செயல்படுங்க. நடந்த நெகட்டிவை நினச்சி நடக்க போகிற பாசிட்டிவை மிஸ் பண்ணிட போகிறீங்க. திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. இப்போ மூவ் பண்ணுங்கள், டக்குன்னு கிளிக் ஆகிடும். நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைச்சிடும். நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையே நினச்சவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைச்சிடும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சிடும். குரு பார்வை உங்கள் 3ஆம் வீட்டில் விழுது. இப்போ தைரியம், துணிச்சல், வீரியம் ஹை கிளாஸாக உங்களுக்கு வேலை செய்யும். எப்பேற்பட்ட எதிரியையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் உங்களை பார்த்து அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வேறு லெவலில் கனெக்ட் ஆக போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வாய்ப்பையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அதை பயன்படுத்துங்க. நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கிடைக்க போகுது. குறிப்பாக நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த துறையில் ஒரு தனி காலடியை பதிக்க போகிறீங்க. அந்த லெவலுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக இது மாறப்போகுது. இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச அருமையான பொற்காலமாக நீங்கள் நினச்சி மூவ் பண்ணுங்கள். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் சர்வாஷ வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அப்படியே நீங்கிடும். அந்த லெவலுக்கு அந்த சர்வாஷ வர்க்க பரல்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அதனால் இந்த குரு அங்கே எத்தனை பரலோடு இருக்கிறன்றது பாருங்கள், பார்த்து செயல்படுங்க. திசாபுத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்து செயல்படுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த விவரங்களை பயன்படுத்தி செய்யுங்க. அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு ஸ்தான பலம் நல்லா இருக்கணும், கிரக பலம் நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டு கட்ட வீட்டில் குடியிருக்க முடியலையே, இங்கே வந்ததுலேருந்து நமக்கு வேதனையாக இருக்குது, சரிவுகளாகவே இருக்குதுன்னு நினச்சி வேதனையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நான் சொல்கிறேன், திருமணமாகி பிரச்சனையே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம நம்பி இந்த வாழ்க்கையை அமைச்சோம், இன்றைக்கி நமக்கு துரோகங்களாக தெரியுதே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த கிரகங்கள் மட்டும் இந்த இடத்துல வலு பெற்றுடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்க போகுதுன்றதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தெரிஞ்சு பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் அடைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.